அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் இனிய நண்பர்களே, முதல் முறையாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே அமுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மனிதர்கள் எல்லாம் பறவை போல ஆகாயத்தில் பறக்க கற்றுக்கிட்டாங்க, மீன்களைப் போல நீரில் நீந்த கற்றுக்கிட்டாங்க. ஆனால் தரையில் மனிதர்களைப் போல இன்னும் வாழ கற்றுக்கலை அப்படின்னு சொல்லி முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணர் ஒரு முறை சொன்னாராம். அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்ததா. அந்த பாராட்டு விழாவில் ஒரு ஆங்கிலேயர் பேசினாராம். எங்கள் மேல் தான் கடவுளுக்கு அதிக விருப்பமாக இருக்குது, அதனால தான் எங்கள் எல்லாத்தையும் வெள்ளைக்காரராக படிச்சிருக்காரு. நாங்கள்லாம் எங்களுடைய தோலினுடைய நிறமெல்லாம் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக சொன்னாராம். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ராதாகிருஷ்ணன் அவரை பார்த்து சிரித்தார். அப்போ அவர் ஒரு செய்தியை சொன்னார். ஆண்டவனுக்கு ரொட்டி சுட ஆசையாக இருந்ததா. அப்போது அந்த ரொட்டி சுடும்போது முதல் ரொட்டி அது வேகலையாக அரை வேக்காடாக வந்துருச்சு, அது வெள்ளையாகவே இருந்ததா. அதுதான் வெள்ளைக்காரர்கள் சொன்னார். அடுத்த ரொட்டி சுட்டாரா, அது ரொம்ப கருகி போயிடுச்சா ரொம்ப நேரம் வச்சதுனால. அதெல்லாம் யாருன்னு சொன்னோன்னா அது கருப்பர்கள்னு சொன்னாரா. அப்போது முதல் ரொட்டி நல்லா வேகலை, அடுத்த சுட்டார் அந்த ரொட்டியானது கருகி போயிடுச்சு. சுதாரித்த கடவுள் என்ன பண்ணாரா, பக்குவமாக ஒரு ரொட்டி சுட்டாரா, அது வந்து மாநிலத்தில் வந்ததா. அதை தான் இந்தியர்கள்னு சொன்னாராம். இந்த கூட்டத்தில் கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சிரித்தாங்களாம். ஆனால் முதல்ல பேசின அந்த வெள்ளைக்காரர் வந்து தலை குனிஞ்சு நின்னாராம். அப்போது அந்த நேரத்தில் ராதாகிருஷ்ணனுடைய அந்த சமயோசித்த புத்தியை பாருங்கள், எவ்வளவு அறிவு கூர்மை பாருங்கள். அவர்னால்தான் இந்திய நாட்டுக்கு பெருமை கிடைத்ததுங்க.